ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, விநாயகருக்கு கரும்பு, அவரை பழங்கள், சர்க்கரை, பருப்பு, நெய், எள் பொரி, அவுள், துவரை, இளநீர், தேன், பயிறு, அப்பம், பச்சரிசி, பிட்டு, வெள்ளரி பழம், கிழங்கு, அன்னம், கடலை முதலியவையை வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும். அன்பர்களுக்கு இந்த அற்புதமான கருத்து அவர்கள் மனதிலே நிலை நிறுத்தி கணபதியை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக வந்து சேரும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 10/7/2026 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆனி 26வது நாள். இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதேசி, கார்த்திகை விரதம், திருவண்ணாமலை ரமணர் ஆசிரமத்தில் மாதூர் பூதேஸ்வரர் பூஜை, திருமாலி சோலை கள்ளழகர் புறப்பாடு, ஏகாதேசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 12:15 1:15 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி ஏகாதசி நள்ளிரவு 2:07 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி காலை 10:07 வரை, பிறகு கிருத்திகை, யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் சுவாதி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியினுடைய இன்றைய தலைப்பு, தங்கை மகன் ஜாதகம் தாய் மாமனை பாதிக்குமா? பொதுவாக தாயார் பிறந்த வீடு சிறப்பாக இருக்க வேண்டும், தாய் மாமன் வளமாக வாழ்ந்தால்தான் தாய்க்கு செல்வாக்கு. கஷ்டம் என்று வரும்போது தாய் மாமனுடைய உதவும் முக்கியம் என்பது பொதுவான வழக்கு. ஆனால் இன்று ஏகப்பட்ட குளறுபடிகளுடன் தாய் மாமன் உறவுகள் உள்ளன. ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5வது ஸ்தானத்திலே புதன் உச்சம் பெற்றிருந்தார்.
கரோகபாவ நாஸ்தி என்பார். அதாவது மாமன் ஸ்தானத்தில் மாமனை குறிக்கும் கிரகமான புதன் இருப்பது கரோகவ பாவ நாஸ்தி என்று கூறப்படும் இந்த அமைப்பு லக்னம் ராசி என இரு வழிகளிலும் ஏற்படும். இப்படி இருந்தால் மாமன் ஸ்தானம் கெடும். தாய் மாமன் அவதி உறுவது திண்ணம். இது போன்ற ஜாதக அமைப்பு பிறக்கின்ற ஒரு சில குழந்தைகளுக்கு உண்டு. கண்ண பரமாத்மா ஜாதகத்திலே இந்த அமைப்பு உண்டு. இதனை முன்கூட்டியே உணர்ந்த கம்சன் தன் தங்கை பிறக்கின்ற குழந்தைகளால் அபாயம் வரும் என்பதை கருத்தில் கொண்டு தன் தங்கையும் அவரது கணவனையும் சிறையில் அடைத்து விட்டான். அவர்களுக்கு பிறந்த குழந்தை அனைவரையும் கொன்று குவித்தான். விதி பயன் வலிமையானது. 8வதாக பிறந்த கிருஷ்ணன் காப்பாற்றப்பட்டார். வளர்ந்ததும் மாமனுக்கு எதிரியாக வந்து சேர்ந்தார், மாமனை அழித்தார். கம்சன் இயல்பாகவே அழிவான் என்றால் அதுதான் இல்லை. கிருஷ்ணரின் மூலம் அழிவை தேட வேண்டும் என்பதே கம்சனின் விதி. எனவே அப்படிப்பட்ட அமைப்புள்ள கிருஷ்ணன் கம்சனின் தங்கை மகனாக பிறந்துள்ளார். கிருஷ்ண ஜாதகப்படி 5ஆம் இடம் கன்னியாக வருகிறது. இதனை கம்சன் லக்னத்தை கொண்டு பார்க்கும் பொழுது மேஷம் 8வது இடமாக வரும். அதாவது கம்சனின் ஆயுஸ்தான். இந்த ஆயுஸ்தானாதிபதி நீச்சப்பட்டு கடகத்தில் உள்ளது. எனவே தாய் மாமன் கம்சனுக்கு ஆயுள் குறைந்து விட்டது. குரு பகவான் 9ஆம் பார்வையாகி சிம்மத்தில் இருந்து மேஷத்தை பார்த்தார். எனவேதான் சிறிது காலம் வாழ்ந்துவிட்டு பின்பு கிருஷ்ணனால் கொல்லப்பட்டார். கம்சன் கண்ணன் வளர வளர கம்சனின் ஆயுளும் குறைந்தது. கம்சன் எல்லா விதத்திலும் சமாளித்தால் விதி சதி செய்து விட்டது. எனவே தாய்மாமனுக்கு கண்டன் தரும் புதன் ஒரு குழந்தை லக்னத்திற்கு 5இல் உச்சம் பெற்றால் இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகரின் தங்கைக்கு பிறக்கும் குழந்தை ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5இல் புதன் இருந்தால் தன் மகளுக்கு அமையும் மாப்பிள்ளை ரிஷப லக்னமாய் இருந்து 5ஆம் வீட்டில் புதன் இருந்தால் அவசியம் பரிகாரம் செய்ய வேண்டும். உங்கள் பகுதியில் உள்ள நவகிரக சந்நிதியிலே உள்ள புதனுக்கு தொடர்ந்து 9 புதன்கிழமைகள் பிரீதி செய்து கொள்ள வேண்டும். மேலும் அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வெள்ளை துணியிலே முடிந்து தாய்மாமன் தலையணியிலே வைத்து தைத்து பயன்படுத்த வேண்டும். புதனின் தாக்கம் நிகழாது. இது அனுபவ பரிகாரம். நாளைய தினம் இழந்ததை மீட்டு தரும் வழிபாடு. அதனுடைய விவரம் விரிவாகும் விளக்கமாகும் நாளைய தினம் நாம் எதிர்பார்க்கலாம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே 3ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட தைரியம் வீரியம் ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், காதை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம், சங்கீத ஞானத்தை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம், ஆபரணங்களை அணியும் முறையை சொல்லுகின்ற ஸ்தானம், இதிலே தனித்தனி கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை இப்பொழுது நாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கின்றோம். 3லே குரு இருந்தால் மனைவி கெட்டிக்காரராய் இருப்பார். கடவுள் நம்பிக்கை விட்டுவிட்டு வரும். காரியவாதிகள், மற்றவர்களை வேலை வாங்குவார்கள். நீங்கள் சுயநலத்துடன் இருப்பீர்கள். 3லே சுக்கிரன் இருந்தால் கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் வரும். பெண்ணான பெண்களை வசப்படுத்தும் ஆற்றல் உண்டு. பிற பெண்களில் தொடர்பு கொள்வீர்கள். நீங்கள் முதலிடத்தில் பிடிப்பீர்கள். சுக்கிரன் மற்றும் சூரியன் கூடி 3லே இருந்தால் சுக்கிரன் மற்றும் புதன் சங்கீதத்தில் ஆர்வம் வரும். கவி ஞானம் உண்டாகும். கவிஞனாயும் வருவார்கள். சனி 3லே இருக்க தனியாக இருந்தால் நன்மை தரும். சூரியன் அல்லது செவ்வாயோடு கூடியிருந்து வாகன விபத்து தரும். உடல் அறுவை சிகிச்சை கூட நடக்கும். ஜாதகர் கண்டிப்புடன் நடந்து கொள்வீர். ஆயுள் தீர்க்கம். உங்களுக்கு பின் சகோதர சகோதரிகள் இருக்க மாட்டார்கள். வெளிநாட்டு வியாபாரம் செய்தால் ஆதாயம் அடையும். ராகு 3ல் இருந்தால் நல்லது. திசை நடக்கும்போது நன்மைகள் பல நடக்கும். மற்றவர்களும் வெட்டு 1 துண்டு 2 என்று இருப்பீர்கள். துணிச்சல் மிக்கவர். சகோதர விரோதம் உண்டாகும். பிற்காலத்தில் காதுகளில் பிரச்சனை ஏற்படும். செய்த காரியத்தை திருப்பி செய்வீர்கள். நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன். கேது 3ல் இருக்க ராகுக்கு சொன்ன விஷயம் அனைத்தும் உங்களுக்கும் பொருந்தும். சகோதரர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் வரும். இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினம் 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் என்பது அன்னை ஸ்தானமாகவும் அடிப்படை கல்வி ஸ்தானமாகவும் வாகன ஸ்தானமாகவும் வீடு ஸ்தானமாகும். வீடு, வாகனம், அன்னை மற்றும் அடிப்படை கல்வி சுகம் எப்படி இருக்கும் என்பதை நாளைய தினம் விரிவாகும் விளக்கமாகும் பல்வித அமைப்புகளில் நாம் பார்க்க இருக்கின்றோம்.
ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினத்தின் தலைப்பு என்னவென்றால், இந்த 5 ராசிகளில் பிறந்தவர்களின் தன்னம்பிக்கை மலையை விட பெரிதாம். இவங்க நினைச்சதை சாதிக்காம விடமாட்டார். ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தன்னம்பிக்கை என்பது மிகவும் அவசியமானதாகும். மனிதர்கள் அனைவருமே தன்னம்பிக்கை இருந்தால் சிலரிடம் அது மிகவும் அதிகமாய் இருக்கும். இந்த தன்னம்பிக்கை அவர்களுக்கு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்கும். ஜோதிடத்தின் படி சில ராசிகளில் பிறந்தவர் தன்னம்பிக்கையை மற்றவரை விட மிக அதிகமாய் இருக்கும். அவர்கள் தன்னம்பிக்கையின் அடையாளமாக இருப்பார். அவர்களின் நிரம்பி வரும் தன்னம்பிக்கை அவர்கள் மற்றவருக்கு சிறந்த ரோல் மாடலாக மாற்றுகிறது. அவர்களின் தன்னம்பிக்கை அவர்களே தங்கள் துறையில் மிகப்பெரிய சாதனையாளர்களாகவும் மாற்றுகிறது. இந்த பதிவிலே எந்தெந்த ராசிக்கு பிறந்தவர் தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதலிலே சிம்மம். கிரகங்களின் ராஜாவான சூரியனால் ஆளப்படும் சிம்ம ராசிக்காரர்கள் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவர்கள். அவர்கள் இயல்பிலே அதிக ஆற்றல் மிக்கவராயும் தலைமை பண்பு கொண்டவர்களாயும் திகழ்கிறார். அவர்கள் தங்கள் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதோடு எந்த சூழலிலும் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது தயங்குவது இல்லை. மற்றவர்களுக்கும் தன்னம்பிக்கை ஊட்டுவதில் அவர்கள் சிறந்து விளங்குகிறார். அதுவே அவர்களை சிறந்த ரோல் மாடலாக மாற்றுகிறது. அவரிடம் இருக்கும் தன்னம்பிக்கை அவர்கள் எதிர்மறை ஆற்றலில் இருந்து பாதுகாக்கிறது. அடுத்தது மேஷம். கிரகங்களின் தளபதியான செவ்வாய் ஆளப்படும் மேஷ ராசிக்காரர்களுக்கு அளவில்லாத ஆற்றலும் தன்னம்பிக்கையும் சொந்தக்காரர்களாகவும் இருப்பார். செவ்வாய் ஆற்றல், போர் மற்றும் வீரத்தின் அதிபதியாய் கருதப்படுகின்றார். அதனால் செவ்வாய் ஆளப்படும் இவர்கள் இயல்பாகவே துணிச்சல் மிக்கவர்கள். எதற்கும் பயப்படுவது இல்லை. தங்கள் நினைத்த காரியத்தை எதுவாக இருந்தாலும் அதை தன்னால் செய்து முடிக்க முடியும் என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார். எந்த செயலாக இருந்தாலும் இறங்கி முடிப்பதிலே அவர்கள் வல்லவர். அடுத்தது மகரம். கர்மா மற்றும் ஒழுக்கத்தின் கிரகமான சனி பகவானால் ஆளப்படும் மகர ராசிக்காரர்கள் இயல்பிலே லட்சியவாதியாகவும் மன உறுதி கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் எப்போதும் பெரிய இலக்குகள் இருக்கும். அவற்றை தங்களால் நிச்சயம் அடைய முடியும் என்று நம்புகிறார்கள். மகர ராசிக்காரர்கள் தங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்துவதிலும் எதையும் தங்கள் வழியிலே குறுக்கிட அனுமதிக்காமல் இருப்பதிலும் சிறந்தவர்கள். அவர்களுடைய தன்னம்பிக்கை, கூர்மையான கவனம் அவர்கள் நினைத்ததை சாதிக்க தூண்டுகிறது. அடுத்தது ரிஷபம். செல்வம், உறவுகள் மற்றும் ஆடம்பரத்தின் அதிபதியான சுக்கிரனால் ஆளப்படும் ரிஷபராசிக்காரர்கள் வலிமையான மற்றும் உறுதியான குணம் கொண்டவர். அவர்கள் தங்கள் மீது, தங்கள் திறமையின் மீது, முயற்சிகள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளனர். அவர்களை சுற்றி புயலே அடித்தாலும் அவர்கள் நிதானமாக இருப்பார்கள். இதனால் தங்களால் நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்கள் வல்லவர்கள். அவர்களின் தன்னம்பிக்கை அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களோடு இருப்பவர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அடுத்தது கும்பம். கும்ப ராசிக்காரர் மற்ற ராசிக்காரை விட மிகவும் தனித்துவமா வாய்ந்தவர்கள் மற்றும் சுதந்திரமானவர்கள். அவர்கள் தங்கள் மீது அதீத நம்பிக்கை கொண்டவர். மேலும் எப்போதும் மற்றவர்களிடம் இருந்து மாறுபட்டு திகழ்வதிலே விருப்பம் கொண்டவர். வழக்கமான சிந்தனை முறைகளுக்கு அப்பால் சிந்திப்பதிலும் புதிய யோசனைகளை உருவாக்குவதிலும் இவர்கள் வல்லவர். அவர்களின் தன்னம்பிக்கை என்பது அவர்களுடைய சிந்தனை மற்றும் தொலைநோக்கு பார்வையிலே உள்ளது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, என் ஜோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம், பலம், வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இதே பகுதியில்தான் தினப்பலனும் மாத பலனும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு www.srikumar.in என்ற வெப்சைட்டுக்கு சென்று உங்களுக்கு தேவையான ஜாதக குறிப்புகளையும் எடுத்துக்கொள்ளலாம். திருமண பொருத்தம் பார்க்கலாம். மேலும் வேலை வாய்ப்புகள், திருமண வாய்ப்புகள் எப்பொழுது நடக்கும் என்பதையும் நீங்கள் அதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு இப்பொழுது என்ன தசா ஓடுகிறது, என்ன புத்தி ஓடுகிறது என்பதையும் இலவசமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தினசரி பஞ்சாங்கத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு இன்றைய பலன் என்ன என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட இதில் இலவச சேவைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. கூடுதலாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய விசாரணை, உங்கள் தனிப்பட்ட
கேள்விகளுக்கும் இதிலே நீங்கள் முன்பதிவு செய்து என்னை சந்திக்கும் பொழுது அதற்கு உண்டான பலாபலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இப்பொழுது கடைசி பகுதியாக திகழ்கின்ற 6வது பகுதி நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை நாம் தொடர்ந்து விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆடம்பர செலவு செய்யும் எண்ணம் மேலோங்கும், தம்பதியர் ஒற்றுமையாக நடந்து சமுதாயத்தில் உறவினரிடம் நன்மதிப்பை பெறுவர். வியாபாரம் செய்பவருக்கு அபிரிதமான பண வரவு கிடைக்கும், பணியாளர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி நற்பெயரை பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆடம்பர செலவு செய்யும் எண்ணம் மேலோங்கும், தம்பதியர்கள் ஒற்றுமையாய் நடந்து சமுதாயத்தில் ஒரு நன்மதிப்பை பெறுவார். பரணி நட்சத்திரத்தை சார்ந்து வியாபாரம் செய்வோருக்கு அபிரிதமான பண வரவு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணியாளர்களின் தேவைகளை நிறைவேற்றி நற்பெயரை பெறுவீர்கள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று சிலருக்கு பதவி பொறுப்பு கிடைக்கும். சோம்பலை தவிர்த்து உழைத்தால் அனைத்து விதமான இனங்களிலும் வெற்றியை குவிப்பீர்கள். மின்னணு சாதனங்கள் சார்ந்த வியாபாரம் செய்பவர்கள் விற்பனையிலே முன்னேற்றம் அடைவார். அதிக லாபம் கிடைக்கும், சேமிப்பு உயரும், புதிய நிறுவனங்களில் அதிக சரக்கு கொள்முதல் செய்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு பதவி பொறுப்பு கிடைக்கும். சோம்பலை தவிர்த்து உழைத்தால் அனைத்து விதமான இனங்களிலும் வெற்றி குவிப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த மின்னணு சாதனங்கள் சார்ந்த வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவார்கள். அதிக லாபம் கிடைக்கும், சேமிப்பு உயரும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்த புதிய நிறுவனங்களில் அதிக சரக்கு கொள்முதல்கள் செய்வீர்கள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று வெளிநாட்டு பொருட்களை விற்பனை செய்பவருக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் தங்களது பணிகளை எளிதாய் நிறைவேற்றுவார். அதிகாரிகளுடைய பாராட்டு, நல்ல சம்பளம், பிற சலுகையை பெறுவார். அனுபவசாலிகள் தந்தையின் ஆலோசனை ஏற்று நடப்பதால் பணியிலே உயரிய பலன்களை பெறுவார். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வெளிநாட்டு பொருட்களை விற்பனை செய்பவருக்கு லாபம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளை எளிதாக நிறைவேற்ற அதிகாரிகளுடைய பாராட்டு, நல்ல சம்பளம், பிற சலுகைகளை பெறுவார். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனுபவசாலிகள் தந்தையின் ஆலோசனையை ஏற்று நடப்பதால் பணியில் உயரிய பலன்களை பெறுவார். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பணிபுரியும் பெண்கள் நிர்வாகத்தின் வழிகாட்டுதலை எளிதாய் புரிந்து செயல்படுவர். பணி இலக்கு திட்டமிட்ட காலத்தை விட சீக்கிரம் நிறைவேறும். பதவி உயர்வு சலுகைகள் கிடைக்கும். குடும்ப பெண்கள் கணவரை அனுசரித்து நடந்து நற்பெயரை பெறுவர். குடும்ப செலவிற்கான பண வசதி தாராளமாய் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பணிபுரியும் பெண்கள் நிர்வாகத்தின் வழிகாட்டுதலை எளிதாய் புரிந்து செயல்படுவார். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணி இலக்கு திட்டமிட்ட காலத்தை விட சீக்கிரம் நிறைவேறும். பதவி உயர்வு சலுகைகள் கிடைக்கும். குடும்ப பெண்கள் கணவரை அனுசரித்து நடந்து நற்பெயரை பெறுவார். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்ப செலவுக்கான பண வசதி தாராளமாய் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று மகிழ்ச்சிகரமான வாழ்வு முறை தொடர்ந்திடும். புத்திர வேறு விரும்புபவர்களுக்கு அனுகூலம் உண்டு. ஆபரண சேர்க்கை தகுதிக்கு ஏற்ப குறைக்கும். சுய தொழில் புரியும் பெண்கள் கூடுதல் ஆர்டர் கிடைத்து உற்பத்தி விற்பனையை உயர்த்துவர். உபரி பண வரவு உண்டு. இளம் பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மகிழ்ச்சிகரமான வாழ்வு முறை தொடர்ந்து வரும். புத்திர வேறு விரும்புவோருக்கு அனுகூலம் உண்டு. ஆபரண சேர்க்கை தகுதிக்கு ஏற்ப கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுய தொழில் புரியும் பெண்கள் கூடுதல் ஆர்டர் கிடைத்து உற்பத்தி விற்பனையை உயர்த்துவர். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உபரி பண வரவு உண்டு. இளம் பெண்களுக்கு நல்ல வரன்கள் அமை. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மாணவர்கள் தேர்ச்சி பெறுவர். அரசியல்வாதிகள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட குளறுபடியை சரி செய்வார். ஆதரவாளர்களிடம் எதிர்பார்த்த நன்மதிப்பு கிடைக்கும். புதிய பதவி தேடி வரும். உடன் உள்ளோர்
உங்களின் பணி சிறக்க உதவி புரிவார். எதிரியை வெல்லும் திறன் அறிவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மாணவர்கள் தேர்ச்சி பெறுவார். அரசியல்வாதிகள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட குளறுபடிகளை சரி செய்வார். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆதரவாளர்கள் எதிர்பார்த்த நன்மதிப்பு கிடைக்கும். புதிய பதவி தேடி வரும். உடன் உள்ளோர் உங்கள் பணியை சிறக்க உதவி புரிவார். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த எதிரியை வெல்லும் திறன் அறிவீர்கள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எந்த காரியத்தையும் துணிந்து செய்யுங்கள். இளைய சகோதரத்தின் உடல்நிலை கவனம் தேவை. தாயார் தாய் வழி உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வாகனம் யோகம் ஏற்படும். ரொம்ப நாள்களாக வசூலாகாமல் இருந்த கடன் வசூலாகும். உடல் நிலையிலே கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த இன்று எதையும் எந்த காரியத்தையும் துணிந்து செய்யுங்கள். இளைய சகோதரத்தின் உடல்நிலையிலே கவனம் தேவை. அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த தாயார் தாய் வழி உறவிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வாகனம் யோகம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப நாளாக வசூலாகாமல் இருந்த கடன் வசூலாகும். உடல் நிலையிலே கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று இயந்திரங்களை கையாளும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. 2 வீலர் ஆகியவற்றிலும் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவிலே நல்ல முன்னேற்றம் உண்டு. கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் தாய் தந்தையிடம் பெரியோரிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று இயந்திரங்களை கையாளும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. 2 வீலர் ஆகியவற்றிலும் கவனம் தேவை. புராட நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவியின் உறவிலே நல்ல முன்னேற்றம் உண்டு. கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் தாய் தந்தையிடம் பெரியோரிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நன்மையை தரும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மனக்குறைகள் நீங்கி மனதிலே நம்பிக்கை உண்டா. பல வரத்து கூடும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். சொந்த நட்பு வகையிலே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சில நேரங்களில் விபரீதமான எண்ணங்கள் தோன்றலாம். கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மனக்குறைகள் நீங்கி மனதிலே நம்பிக்கை உண்டாகும். பண வரத்து கூடும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். சொந்தம் நட்பு வகையிலே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த சில நேரத்தில் விபரீதமான எண்ணங்கள் தோன்றலாம். கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமான பலன் கிடைக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று கடன் பிரச்சனைகள் குறை. எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, வெளிர் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று கடன் பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர் கவனமாக இருப்பது நல்லது. சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணிபுரிபவர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். சோம்பேறி தினத்தை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமாய் அமையும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் உறவினர்களால் வீண் அலைச்சல் உண்டாகலாம். மன வலிமை அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியிலே மதிப்பு கூடும். நன்மை தீமையை பற்றி கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்ப உறவினர் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த மன வலிமை அதிகரிக்கும். உறவினர் மத்தியிலே மதிப்பு கூடும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நன்மை தீமையை பற்றி கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீர்கள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து
நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.